ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த வீடியோவில் இந்த மாதத்துக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஓப்போ கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா ஓப்போ ரெனோ 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸில் AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 900 அப்படின்ற ஒரு சிப்செட் இருக்கு. அண்ட் கேமராவுக்கு 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஓப்போ ரெனோ 7 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 8GB 128GB கான பேஸ் வேரியன்ட் 29000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அந்த வகையில் இந்த அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் ஓப்போ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு நல்ல செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஓப்போ ரெனோ 7 கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை விட பவர்ஃபுல்லான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மற்ற பிராண்டு கிட்ட இருந்து அவைலபிளாக இருக்கு. அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதனால கேமிங் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுங்க. மற்றபடி ஓப்போ லவர்ஸ், ஓப்போவுடைய அந்த செல்ஃபி கேமரா லவர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்கும். அடுத்து ஷவுமி ஃபேன்ஸுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஷவுமி 11i 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க. அது கூடவே Dimensity 920 சிப்செட், 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட 8 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஷவுமி 11i 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் 25000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB கான வேரியண்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷவுமி 11i ரெண்டு வேரியன்ட் ஷவுமி 11i 5G அண்ட் ஷவுமி 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல ஷவுமி 11i 5G பொறுத்த வரைக்கும் 5160 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்கு. அண்ட் ஷவுமி 11i ஹைப்பர் சார்ஜ் 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜிங்கோட இருக்கு. அதனால 120 வாட்ஸ்க்கான அந்த ஹைப்பர் சார்ஜ் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஷவுமி 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோனையும் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஷவுமி 11i 5G ஓட ஒரு 2000 ரூபாய் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்கு. 6+128GB கான வேரியன்ட் 27000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செல் பண்றாங்க. அண்ட் இதே ஷவுமி கிட்ட இருந்தே கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோனா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இன்னும் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க ஷவுமி 11X அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் கன்சிடர் பண்ணலாம். இது கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோனா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதுல Snapdragon 870 கான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்ஸுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படின்றதுனால கேமிங் சென்ட்ரிக்கா பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் ஷவுமி கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஷவுமி 11X கூட இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சாம்சங் ஃபேன்ஸ் இந்த பட்ஜெட்டில் சாம்சங் கேலக்ஸி M52 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டியோட 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 778G அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் இருக்கு. அண்ட் 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த செகண்டரி கேமராவும் 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி 3 கேமராவுமே ஒரு நல்ல டீசென்டான கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி 6GB 128GB கான வேரியன்ட் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அமேசான்ல இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாம்சங் உடைய அபிஷியல் வெப்சைட்ல 25000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் இப்போ அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் இந்த அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OnePlus ஃபேன்ஸுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தோம்னா OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை தவிர வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் OnePlus கிட்ட இருந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் OnePlus Nord 2 நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட அவைலபிளாக இருக்குது. அது போக 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்ட்ரிக்காகவும் 50 மெகா பிக்சலுக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்
ஸ்டெபிலைசேஷனோட ஒரு ட்ரிபிள் ரியர் கேமராவுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த OnePlus Nord 2 ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல 29,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் OnePlus Nord 2 அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல OnePlus கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவும் மெயினா கேமரா சென்ட்ரிக்கா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் கேமிங் சென்ட்ரிக்காவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா OnePlus கிட்ட இருந்து இந்த OnePlus Nord 2 அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன் இருந்தாலும் என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ரியல்மி GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போன் கன்சிடர் பண்றது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இன்ஃபேக்ட் ரியல்மி GT Neo 2 32K மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க கார்டு ஆஃபர் எல்லாம் அப்ளை பண்றீங்க, இல்ல சம்டைம்ஸ் அவங்களே சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போனை நம்மளால 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. அதனால இந்த ஸ்மார்ட் போனையும் நான் இந்த 30K பிரைஸ் செக்மெண்ட்லேயே ஆட் பண்றேன். மற்றபடி இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெபாசிட்டி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நியர்லி ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 870க்கான சிப்செட் கொடுத்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கு. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 3 5G பேண்டுக்கான சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன்ல 8GB 128GB வேரியன்ட் 32,000 ரூபாய்க்கு இருக்கு. பட் ஆஃபர்ல 30,000 ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல என்னுடைய ஒப்பீனியனா ரியல்மி GT Neo 2 கண்டிப்பா இங்க இருக்கு. அடுத்து ரீசெண்ட் டேஸாக எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லையும் கலக்கக்கூடிய நம்ம iQoo கிட்ட இருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் iQoo Neo 6 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணலாம். இதில் 6.62 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 870க்கான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கு. 4700 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி, 80 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 64 மெகா பிக்சலுக்கான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4 5G பேண்டுக்கான சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்டோட iQoo Neo 6 அவைலபிளா இருக்கு. அதனால இந்த 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா iQoo Neo 6 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் இதை விடவுமே இந்த iQoo Neo 6 விடவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு iQoo ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க iQoo 9 SE அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனையும் கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன் 33,000 ரூபாய் 34,000 ரூபாய் மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் இதுவுமே சம்டைம்ஸ் கூப்பன் ஆஃபர் அண்ட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது 30,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அந்த வகையில் 30,000 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த iQoo 9 SE ஸ்மார்ட் போனையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதில் 6.62 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 4500 mAh பேட்டரி, 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் Snapdragon 888 அப்படின்ற ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு 48 மெகா பிக்சலுக்கான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 8 5G பேண்டுக்கான சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த iQoo 9 SE அப்படின்ற ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் iQoo Neo 6க்கும் இந்த iQoo 9 SEக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க. Snapdragon 888க்கான கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த iQoo 9 SEல இருக்கு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் iQoo 9 SEக்கு போகலாம். இல்லைனா iQoo Neo 6ம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கு. ஸோ ஓவரால் இப்போதைக்கு அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எது உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.